அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே இந்து கல்லூரியின் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் கல்லால் அடித்து தீ வைத்து எரித்து கொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இது தொடர்பாக மாவட்ட எஸ்பி நேரில் விசாரணை நடத்தி வருவதாகவும் செய்திகளை பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதாம். அவரிடம் பேசலாம். வணக்கம் சதாம். இந்த கொலை சம்பவமானது எப்போது நிகழ்ந்தது? விசாரணை எந்த கோணத்தில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது? விவரம். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள இந்து கல்லூரி அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் ஒருவரை கல்லால் அடித்து தீ வைத்து எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு இந்த சம்பவம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தற்போது நேரில் வந்து விசாரணை நடத்தி வருகிறார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த இந்து கல்லூரி அருகே உள்ள பின்புறம் உள்ள சாலையில் ஒரு சந்தில் இன்று காலை 40 வயது மதிக்கத்தக்க வாலிபர் வயல் தெருவை சேர்ந்த வேலு என்பவர் அருகே தன் இருசக்கர வாகனத்தின் உடல் கருகிய நிலையில் உயிரிழந்து கிடந்துள்ளார். இதை பார்த்த அப்பகுதி மக்கள் உடனடியாக கோட்டார் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதால் மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் சென்று விசாரணை நடத்தினார். உடல் கருகி உயிரிழந்தது கிடந்த அந்த வாலிபரின் இருசக்கர வாகனத்தின் பதிவின்மை வைத்து நடத்திய விசாரணையில் அவர் அதாவது இந்து கல்லூரியின் அருகே உள்ள கோட்டார் வயல் திரு பகுதியை சேர்ந்த வேலு என தெரிய வந்தது. இந்த கொலை குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் வாலிபரை மர்ம நபர்கள் கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு இருசக்கர வாகனத்துடன் வைத்து பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து ஏற்று கொலை செய்துள்ளனர் என தெரிகிறது. கொலைக்கான காரணம் குறித்து தற்போது முழுமையான தகவல் வெளியாகவில்லை. மேலும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களையும் தற்போது போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். ஒருவர் இருசக்கர வாகனத்துடன் தீ வைத்து எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாகர்கோவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு இந்த சம்பவம் குறித்து தற்போது மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் தற்போது தீவிர விசாரணையில் இந்த கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி.